நான் அல்லமின் மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர். இந்த பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான விசேட காரணம் பாடசாலையில் நிலவுகின்ற தொடர்ச்சியான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவதன் காரணமாக அந்த கோரிக்கையை முன்வைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் கோரிக்கை முன்வைத்து இந்த தகவல் அடிப்படையில ஆசிரியர் பற்றாக்குறை தேவை தொடர்பாக நாங்கள் வலய கல்வி பணிப்பாளருக்கு இந்த தகவலை கொடுத்திருக்கிறோம். அதுக்கு அந்த வாயில ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர் பற்றாக்குறையை கொடுக்க வேண்டிய ஒரு ஒழுங்குமுறையாக நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம். இடமாற்ற சபையினால் தீர்மானிக்கப்பட்ட அந்த குறித்த திகதியில இந்த பாடசாலைக்கான போதுமான அளவு ஆசிரியர்களை பெற்றுத் தருவதாக வலய கல்வி பணிப்பாளர் எங்களுக்கு உறுதி அளித்திருந்தாரு. பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்கிறோம் சொல்லி. ஆனா அந்த இடமாற்றம் வழங்கிய போது அதுல அந்த குறித்த ஆசிரியர்கள் பாடசாலைக்கு நியமிக்கப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பாக வலய கல்வி அலுவலகத்துல பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளருடன் கலந்துரையாடிய பொழுதும் அதுக்கு சரியான விடை கிடைக்காததன் காரணமாகவே இந்த பெற்றோர்கள் ஆவேசத்துடன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். இது வேற பிரச்சனை இல்லை, தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை விரைவாக ஆசிரியர் வழங்குவதன் மூலம் இலவாசமாக தீர்த்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த பாடசாலையில நியமனம் பெற்ற ஒரு ஆசிரியர், கணித பாடத்துக்குரிய ஆசிரியர் 2021ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை ஒரு பாடசாலையில இணைப்புல கடமையாற்றி வருகின்றார். இது தொடர்பாக நாங்கள் வலய கல்வி அலுவலகத்துக்கு தகவலை கொடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த குறித்த அந்த ஆசிரியருக்குரிய பாடத்துக்குரிய புதியவர் நியமிக்கப்படவும் இல்லை, அவர் மீள பெற்று தரப்படவும் இல்லை. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த விஷயங்களை செஞ்சு தந்தா இந்த சமூகத்தினுடைய தேவை சிறப்பாக நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா நடந்துச்சு. 6 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு மேடம். நீங்க நடந்தீங்க, நான் சொல்லல. 6 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் நடந்துருச்சு. 6 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் நடந்தது எந்த அடிப்படையில நீங்க நடந்தீங்க? 8 வருஷத்துக்கு மேல பாடசாலையில வேலை செஞ்சிருந்தா அனுப்புற விஷயம் பரவாயில்ல. அவங்க கூட பாடசாலைக்கு 8 வருஷம் வேலை செஞ்சாங்க, கௌரவம் நாங்களும் அனுப்புறோம். எந்த அடிப்படையில நீங்க அனுப்புனீங்க? அதுக்கு பதில் யாரும் கேட்டதுக்கு தான் ஓட்ட சரட்டையில தண்ணியை விட்டுனா நான் என்ன செய்யறது, கதையை செஞ்சு நான் என்ன செய்யறேன், நான் என்ன பதில் சொல்றேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிண்ணியா சூரங்கல் கிராமத்தில் எல்லாமின் மகாவித்தியாலயத்திலிருந்து நாங்கள் இன்று மாணவர்களோடு சேர்ந்து பெற்றோர்களாகிய நாங்கள் ஒரு சிறிய விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் ஒன்று, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, எங்களது பாடசாலைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்ற தலைப்பில் ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தை எங்கள் பாடசாலை வளாகத்துக்கு முன்னாலே நடத்தியிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு உண்மையிலே தீர்வு பெற்றுத் தருவதற்காக வலய கல்வி பணிப்பாளர்கள் அங்கிருந்த அதிகாரிகள் வந்து அதற்கான தீர்வுகளையும் ஆசிரியர்களை பற்றாக்குறை நிவர்த்தி செய்து தருவதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த போராட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் எங்கள் பழைய மாணவர்களுக்கும் எங்களுக்கு இது தீர்வை பெற்றுத் தருவேன் என்று சொல்லி எங்களுக்காக வந்து நின்ற அந்த அதிகாரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதுக்கான தீர்வுகளை மிக விரைவாக பெற்றுத்தருமாறு இந்த ஊடகங்களுக்கு முன்னாலும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07914644428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.